ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மீது சுடுதண்ணி ஊத்துன ஒரு டெல்லி கேஸ்ல டெல்லி ஹை கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோ கட்டாயமா பாருங்க. ஸோ க்ரூவல்ட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, விமனுக்கு நடந்தால் தான் அது க்ரூவல்ட்டி. ஸோ சட்ட ரீதியாக பெண்களுக்கு மட்டும்தான் அதில் வந்து லீகல் ரெமெடி இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் க்ரூவல்ட்டிங்கிறது ஆண்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். அதாவது மனைவி தன்னுடைய கணவரை கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அவருக்கு அதனால காயங்களை ஏற்பட்டாலோ, இல்லை ஏதோ ஒரு ஆயுதங்கள் மூலமாக அவரை காயப்படுத்தினாலோ, கட்டாயமாக அந்த கணவர் ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணி மனைவி மேலே கட்டாயமாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ டெல்லியில் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தது. அதாவது கொதிக்கிற தண்ணியை வந்து கணவன் மீது ஊத்தியதால அவருக்கு அதிகமான காயங்கள் பட்டு அவருக்கு உயிருக்கே ஆபத்தான நிலைமை வந்தது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா அங்க டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஸ்வர்ணா காத்தே சர்மாங்கிறவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் இந்த வழக்குக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வழக்குல மனைவி தன்னுடைய கணவரை துன்புறுத்துறதுக்காகவே கொதிக்கிற தண்ணியை வந்து அவங்க மேல ஊத்திருக்காங்க. அதனால கட்டாயமா இது ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவரை உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளியிருக்காங்க. அதனால பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெயில் பெட்டிஷனை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம க்ரூவல்ட்டிங்கிறது பெண்களுக்கு மட்டும் பொதுவான விஷயம் கிடையாது, ஆண்களுக்கும் அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. வீட்லயும் ஆண்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இந்த பெயில் பெட்டிஷனை டோட்டலாவே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய மனைவி உங்களை இந்த மாதிரி துன்புறுத்தி உங்களை காயப்படுத்தினாங்க அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கிரிமினல் கேஸ் நீங்க ஃபைல் பண்ணும்போது கட்டாயமா உங்களுக்கு லீகல் ரெமெடி உண்டு. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.